ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 6th தமிழ் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு வாழ்த்து, கடவுள் வாழ்த்து பாட்டு இருக்குது. அதை யார் எழுதுனான்னா ராமலிங்க அடிகர்கள். அவர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாழ்த்து. திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கிறான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. இது யார் எழுதுனா அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அந்த வாழ்த்தோட பாடலில் பொருள் பார்க்க போகிறோம். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தனையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். இதுதான் அந்த பாடலோட பொருள். கடவுள் வாழ்த்து பார்த்துட்டோம், பாடலின் பொருள் பார்த்துட்டோம். இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். இந்த கடவுள் வாழ்த்தை எழுதினவர் ராமலிங்கர் அடிகளார். இவர் திருவரு பிரகாச வள்ளலார் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவர் சீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இவர் பாடல்கள் அனைத்துமே நம்ம என்ன தலைப்பில் சொல்லுவோம் அப்படின்னா திருவருட்பா. இந்த வாழ்த்தும் கூட திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் ராமலிங்க அடிகளார். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசி துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறசாலையும் அமைத்தவர். அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூரில் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த 5/10/1823 முதல் 30/1/1874 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவரது திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல்னால் நம்மளுக்கு வாழ்த்து செய்யுளாக தரப்படும்.